ஆமாமா, ஈழம் இருக்கே தமிழினம் தனி நோக்கி விரைகின்ற படகேன்னா, கோடை காலத்து குளிர்விக்கும் நிலவ கொட்டும் மழை நாளில் குடையான அழகே ராஜகோபுரம் எங்கள் தலைவன், பாரெங்கும் புகழ்கின்ற நம்ம தலைவன் இல்லையா. கண்முன் உலகிலழும் படையில் பெண் படையும் ஒரு படையாகிது பார், பெண்ணின் விடுதலையும் மண்ணின் விடுதலையும் அறுவடையாகுது பார். ஆமா, தமிழம் சாமானியம் இல்லமா. இந்த தமிழே அங்க தமிழ் தமிழ் அடா 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 தமிழே மெயின் அங்கதாம்மா. அண்ணன் பிரபாகரன் காலத்திலே பெண்கள் ஆயுதம் ஏந்தினார் ஈழத்திலே இல்லையா. அண்ணன் பிரபாகரன் காலத்திலே பெண்கள் ஆயுதம் ஏந்தினார் ஈழத்திலே. பெண்களையே அடாடா கண்ணா மா, கண்ணன தமிழனை காக்கும் காவலன. ஆமா, கண்ணு சாமானியம் இல்லம்மா. எவ்வளவு பேரம்மா அம்மா ஈழம்மா தமிழினம் அம்மா, நான் எப்படிம்மா அம்மா, எவ்வளவு பேரம்மா எவ்வளவு பேரம்மா எவ்வளவு பேரும்மா எம்மா அம்மா தாங்களே அம்மா அடாடா. அதுக்கப்புறம் தானும் பிரபாகரன், அண்ணன் பிரபாகரன் கண்ணன தமிழரை காக்கும் காவலன, கன்னி தமிழுக்கு வாய்த்த கதிரவன. அம்மா, கோடை காலத்து குளிர்விக்கும் நிலவ கொட்டும் மழை நாளில் குடையான அழகே. அம்மா, எப்பமா கொட்டும் மழை நாளில் குடையான அழகே ராஜகோபுரம் எங்கள் தலைவன், நம்ம தலைவன்மா. எங்களாவது உங்களாவது நம்ம தலைவன் சாமானியமா. தமிழுக்காக போராடி இருக்கான், தமிழுக்காக பெண் விடுதலை, பெண்ணுக்கு இழத்த. ஆனா கண் முன் உலகிலழும் படையில் பெண் படையும் ஒரு படையாகுது பார், பெண்ணின் விடுதலையும் மண்ணின் விடுதலையும் அறுவடையாகுது பார். அம்மா என்னம்மா அம்மா, எங்கம்மா இருக்கு தமிழ் அம்மா அம்மா, முடியலம்மா தமிழ் தமிழ் தமிழ்னு. அடாடா, இலங்கையில கச்சேரிக்கு போற போது இந்த ஊர்லலாம் கச்சேரிக்கு போனா ஸ்டேஷனுக்கோ ஏர்போர்ட்டுக்கோ 4 பேர் 5 பேர் வருவாங்க. ஆனா இலங்கையில எப்படி தெரியுமா, அத்தனை பேரும் 1000 பேரும். என்ன தமிழ் மேல இருக்கிற பற்று, எனக்காக உனக்காக இல்லம்மா, அந்த தமிழுக்காக அத்தனை பேரும். அம்மா, தமிழ் எங்க அங்கதாம்மா இருக்கு, அது இங்க இல்லைன்னு சொல்லல, அங்க ரொம்பவே இருக்கு. ரொம்ப தமிழ் தமிழ் தமிழ்னு. இலங்கைன்னா அந்த நம்ம கேபி சுந்தராம்பாள் முதல்ல இலங்கையில் தான் டிராமா போட்டா, முதல்ல இலங்கையில் தான். ஏன்னா தமிழோட அந்த பெருமை, தமிழுக்குண்டான பெருமை. வள்ளி திருமணம் முதல்ல போட்டது அங்கதான். வள்ளி திருமணம் நாடகம் போட்டது முதல் சிலோனில் தான், இலங்கையில் தான். இலங்கையணும் இலங்கையை சொல்லணும். அம்மா, ஒவ்வொருத்தரும் அடாடா சாமானியமே இல்லைம்மா, சாமானியமே இல்லை. கண்டியில கச்சேரிக்கு போனா முருக பைத்தியம் எல்லாம். அங்க ரொம்ப முருகன் மேல வெறி, முருக பைத்தியம். எல்லாரும் முருகா முருகா முருகான்னு. அடாடா, நம்ம பிரபாகரனை பத்தி ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்ல ஆசைப்படுறேம்மா. முருக பைத்தியம் பழனிக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார், இந்த கமலாவோட தமிழை கேட்கணும் எனக்கு அப்படின்னு ஒரு 16 நாட்டில் ஏற்பாடு பண்ணியிருந்தார் பிரபாகரன். இலங்கை போனீங்களா? ஆமாம்மா ஆமாம்மா, தமிழுக்காக அந்த தமிழ் மேல இருக்கிற பற்றுனால எனக்கு பிரபாகரன் சொன்னாலே தமிழ் தான். பிரபாகரன் வேற தெரியாது, எனக்கு தமிழ் தான் தெரியும். அதனால தமிழுக்காக உயிரை கொடுத்தானம்மா, உயிரை சொல்றது வேறம்மா, கொடுத்துட்டானேம்மா. எத்தனை பேரம்மா, எத்தனை பேர் அடாடா அம்மா, எத்தனை பேரம்மா நினைச்சாலே. அந்த அனுபவம் பத்தி சொல்ல முடியுமா, அங்க போன அனுபவம்? ஆமா, தமிழ் தமிழ்னு நம்ம முருகனை பத்தி பாடுன்னு. முருக பைத்தியம் தெரியுமோ பிரபாகரன், முருக பைத்தியம். அப்படியே பழனிக்கு வந்துட்டு போவர்.
கேள்விப்பட்டிருக்கேன். யாருக்கும் தெரியாது. ஆனா பழனிக்கு வருவார். ஏன்னா அந்த முருகன் மேல இருக்கிற தமிழ் கடவுளோன்னு இனக்கடவுளோன்னு, அதான் தமிழினம் தன்னை நோக்கி விரைகின்ற படகென்னா. தமிழினம் தன்னை அடாடா இனம் முருகன், அவனும் தமிழ் கடவுள் மட்டும் ஒரு இனக்கடவுள். உங்களை பாடும்போது அந்த பாடல்களை கேட்டு அவர் ஏதாவது ஆமாப்பா, அவர் பாட்டை கேட்டு தமிழுக்காக நார்வேல பாட்டை கேட்டுட்டு அப்படியே இந்த ராஜகோபுரம் நான் பாடினா, அது வேணா நீங்க முருகனை பத்தி பாடுங்க, நம்ம இந்த மக்களுக்காக பாடுங்க. நான் அவரை பத்தி என்ன, அவர் அப்படி பாடுபட்டிருக்காரம்மா. அம்மா நான் காசுக்காகவோ பணத்துக்காகவோ இல்லைம்மா, தமிழனுக்காக உயிரை கொடுத்தாரம்மா. தமிழ் ஈழம் தன்னை நோக்கி விரைகின்ற படகு என்ன, தமிழ் ஈழம் ஏம்மா விரைகின்ற படகு இல்லையம்மா. கோடை காலத்துல குளிர்விக்கும் நிலவு, ஆனா கொட்டும் மழையில குடையான அழகு. இதை விட நான் அவரை பத்தி வேற என்னமா சொல்ல முடியும் கண்ணு? ஒவ்வொருத்தரும் பிரபாகரன் எங்க அண்ணன், எங்க தலைவன் தலைவனா உண்மையான தலைவன்மா, சாமானியப்பட்ட